இந்த போட்டியில ஆனந்தி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆனந்தி தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கான்பிடென்ட்டோட இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல வந்து போயினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம ஆனந்தி வந்து போயினா இப்போ ரொம்பவே உடல்நல முடியாம இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே வந்து போயினா கை வலி, இப்போ வந்து போயினா ஜுரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து போயினா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே வந்து போயினா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதே லெவல்ல வந்து போயினா போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஈஸியா வந்து போயினா வின் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ 77 பீஸ் வந்து இப்போ என்ன தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருந்த நிலைமையில இப்போ நம்ம ஆனந்தி வந்து இப்போ மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்படி நடந்ததுக்கு அப்புறமா வந்து இப்போ எல்லாருமே சேர்ந்து ஆனந்தி வந்து இப்போ மறுபடியும் முழிக்க வச்சுறாங்க. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா ஆனந்தியோட உடல்நிலை இப்போ இன்னும் ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ தலைவலி ஜுரம் இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ மயக்கம் போட்டே விழுந்தாங்க அப்படின்னா இன்னும் எந்த அளவுக்கு அவங்க சோர்வா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இவ்வளவு கஷ்டத்துலயும் நம்ம ஆனந்தி மட்டும் வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து ஆனந்தியை தவிர வேற யாரும், அதாவது இவங்களோட முகத்துல வந்து கரிய பூசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறது வேற யாருமே இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துல எல்லாருக்குமே கை கால் நல்லா இருக்கு, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜுரம் இல்லை, ஒன்றும் குளிர் காய்ச்சல் கிடையாது. நம்ம ஆனந்தி மட்டும் தான் அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கிற நிலைமையில இப்பவே வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னும் போது கூடிய சீக்கிரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் போறதுக்கு கொஞ்ச நேரம் கூட பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனாலும் இந்த போட்டி வந்து அதாவது இவ்வளோ வந்து நம்ம ஆனந்தி இருந்துட்டு உடலை வருத்திக்கிட்டு மனசை வருத்திக்கிட்டு இந்த போட்டியில் ஜெயிக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது. யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போறாங்க. ஆனா ஆனந்திக்கு தேவையான 7 லட்சத்தை நான் எப்படியாச்சும் வந்து ஆனந்திக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிவு பண்ணி மகேஷ் இருந்துட்டு உன்னால முடியலன்னா நீ ரெஸ்ட் எடு, இந்த போட்டியிலிருந்து வந்து விலகிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இல்ல முடியாது, என்னால வந்து முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல நம்ம ஆனந்தி மாஸ் காட்டல் மட்டும் இல்லாம அடுத்ததான் இந்த போட்டியிலேயே வந்து அவங்க வின் பண்றாங்க. இது உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.